வா. எதுக்கு சொல்லியிருப்பாங்க? தேவனுக்கு தெரியும் அவருடைய ஆத்துமா எங்க இருக்கும். இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கும். இளைப்பாறுதல். மரணம் என்பது ஒரு பயானகரமான ஒரு சம்பவம் தான். மரணம் இல்லாத வீடுகள் கிடையாது. எல்லா குடும்பங்களிலும் நீங்க எடுக்கும் போது எல்லா குடும்பங்களிலும் மரணங்கள் இருக்கும். ஆனா இயேசுவானவர் சொல்லுகிறார், அவரை அடக்கம் பண்ணட்டும். இயேசுவுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அவன் இந்த உலகத்தோடு மண்ணாய் மண்ணு போனாலும் அவன் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருப்பான். அவன் ஆபிரகாமின் மடியிலே பரதீசையில் இருப்பான் என்பதே தேவனுடைய இயேசுவினுடைய நம்பிக்கை என்ன செய்தது? அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? அவன் இளைப்பாறி கொண்டிருப்பான். நாம் போய் அந்த ஜலத்தை போய் அடக்கம் பண்ணிட்டு வரும்போது அந்த நேரம் வீணாய் போயிடும். அதனாலே அவர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. இளைப்பாறுதல். சிலவர்கள் இறந்த உடனே எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க? அவர்களை பேர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய நோட்டீஸ் எல்லாம் விட்டு கண்ணீர் அஞ்சலி போடுவீர்கள். அதுக்கு கீழே என்ன போடுவீர்கள்? ரெஸ்ட் இன் பீஸ் போடுவீர்களா இல்லையா? ரெஸ்ட் இன் பீஸ். நீ இளைப்பாறி கொண்டிரு. அப்படிதானே? நீ இளைப்பாறி கொண்டிரு. நீ இளைப்பாறு. எங்க போய் இளைப்பாறணும்? பரதீசையில் போய் இளைப்பாறணுமா? அப்போ இந்த ரெஸ்ட் இன் பீஸ் என்று போடுகிறது சரியா தவறா? ரெஸ்ட் இன் பீஸ். ரெஸ்ட் இன் பீஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? 2 இடம் இருக்கு. ஒன்று பாதாளமும் ஒன்று பரதீசையும். நாம் எங்க போய் இளைப்பாற போகிறோம்? எங்க? பரதீசையில். ஓகே, அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருத்தரும் பரதீசையில இளைப்பாற போகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்ல முடியும். தேவனை அறியாதவர்களுக்கு நாம் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்ல முடியாது. எதுக்கு தெரியுமா? அவர்கள் நேரம் எங்க போவார்கள்? பாதாளத்துக்கு தான் போவார்கள். எக்ஸாம்பிள் நீங்க எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19 வசனத்துல இருந்து வாசிக்கும் போது 16:19 இருந்து வாசிக்கும் போது திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். உலகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரைக்கும். லூக்கா 16. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரதாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளிலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லாசரு என்ற மனிதனும் ஐஸ்வர்யவானும் இருந்தார். அவர்கள் 2 பேரும் எங்க இருந்தார்கள்? எக்ஸாம்பிள் தான். ரெஸ்ட் இன் பீஸுக்கும் பரதீசுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்கேன். ஹalleluya. இந்த நாளிலே ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லும்போது நீ பரதீசையில் இளைப்பாறி கொண்டிருப்பாய் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நான் பரதீசையில தான் போக முடியுமா? அல்ல, எங்கே போக முடியும் என்று நாமே நம் யோசனை பண்ணி அதுக்கு பதில்களாக நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லுகிறேன்? ரெஸ்ட் இன் பீஸ். ஹalleluya. லாசருவும் ஐஸ்வர்யவானும் சரியா கவனித்து கேட்டுக்கோங்க. அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? அவன் ரத்தினாம்பரங்கள் உள்ள டிரெஸ்ஸுகளை தரித்து அவன் ஆடம்பரமான வாழ்க்கைகளை வாழ்ந்து இந்த உலகத்தில் அவனுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லாம் அனுபவிச்சுட்டான். ஆனால் லாசருவோ அவனுடைய மேதையில் இருந்து விழுகிற பருக்கைகளை எடுத்து அவனுடைய பசியாற்றும்படிக்காக ஒவ்வொரு நாளும் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவன் தேவனை அறிந்தவனாக இருந்தனால 2 பேருக்கும் ஒரே நாளிலே மரணம் சம்பவிச்சது. லாசருவானவன் அதிலே தூதர்களாலே ஆபிரகாமின் மடியிலே, அதாவது பரதீசையாவது ஆபிரகாமின் மடியிலே உட்கார்ந்து
இருந்தார். அதே நேரத்திலே அவர் ஐஸ்வர்யவானும் இறந்து விட்டான். அவன் என்ன செய்கிறான்? அவன் வந்து நேர எங்க போனான்? பாதாளத்திலே. அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது லாசரு தன்னுடைய மேஜையின் பருக்களை அதிலே பசியாற்றும்படிக்காக தின்று கொண்டிருந்தான். அந்த ஏழை தரித்திரன் ஆபிரகாமின் மடியிலே உட்கார்ந்து கொண்டு தேவனோடு கூட தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். அப்போ ஐஸ்வர்யவான் ஹல்லேலூயா அந்த இடத்திலிருந்து தேவனை நோக்கி, ஹல்லேலூயா, ஆபிரகாமே என்ன செய்யும்? எனக்கு லாசருவினுடைய கையில் இருந்து ஒரு துளி தண்ணீர் என் நாவில் தொடும்படிக்காக நீர் உதவி செய்யும். பாதாளத்தை போய் கூப்பிட்டானா யாரும் கேட்க மாட்டாங்க. உலகத்தில் இருக்கும் போதே நான் முடிவெடுக்கணும். பாதாளத்துக்கு போகணுமா, பரலோகத்துக்கு போகணுமா? ரெண்டும் உங்க கையில தான் இருக்கு, என்னுடைய கையில கிடையாது. நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா நம்முடைய கையில இருக்கிறதாயா? தேவனுக்கு தெரியாமல் இருக்கிறதாயா ரகசிய பாபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிறதாய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம எடுத்து போடணும். நாம் நினைக்கிறோம் யாரும் நம்மளை பார்க்க மாட்டார்கள், ஆனால் தேவன் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு என்ன செய்கிறார்கள்? இமைப்பொழுதும் உங்களை தவறாமல் ஹல்லேலூயா தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய கண்ணுகள் அடைந்தாலுமே, ஹல்லேலூயா, தூக்கம் வந்தாலுமே தூங்காமல் நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னும் நம்மளை சில ஆச்சாரங்கள் விசாரங்கள் நம்மளை விட்டு விட முடியாது காணப்படுகிறதாய ஆச்சாரங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தூர போடும் வேண்டாம். நமக்கு தேவனை நீ பின்பற்று. மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், அவர்கள் கொண்டாடட்டும், அவர்கள் செய்யட்டும், அவர்கள் கோவில்களை கொண்டாடட்டும். நீ உன் தேவனை பின்பற்று வா. நாம் தான் முடிவெடுக்கணும், வேற யாரும் முடிவெடுக்க முடியாது. உனக்காக நாம் பரிந்து பேச முடியாது. லாசருவினிடத்திலே ஐஸ்வர்யவான் தன்னுடைய சகோதரனுக்காக ஆபிரகாமினிடத்திலே பரிந்து பேசினான். ஹல்லேலூயா, ஆபிரகாமே, என்னுடைய 5 சகோதரர்கள் இந்த பூமியிலே ஹல்லேலூயா இருக்கிறார்கள். லாசருவை அனுப்பிவிட்டு அவர்களுக்கு என்ன செய்யும்? ஹல்லேலூயா சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக லாசருவினிடத்திலே ஆபிரகாமினிடத்திலே ஹல்லேலூயா யாரு கெஞ்சுகிறான்? ஹல்லேலூயா ஐஸ்வர்யவான் கெஞ்சுகிறான். ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? எனக்கு என்ன இருக்கிறது? ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. நீ பார்க்கலாம், பாதாளத்தில் யாரெல்லாம் கிடக்கிறான்னு பார்க்கலாம். அப்படி பார்க்க போய் தானே லாசருவை ஆபிரகாம் மடியில் இருக்கிறத ஐஸ்வர்யவான் பார்த்தார். நாம் பார்க்கலாம். ஆனா தேவன் அந்த இடத்திலே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு எங்க இருக்காங்க? பூமியில இருக்காங்க. அவர்கள் சொல்லி ஹல்லேலூயா அவர்கள் சொல்லி நம்பாவிட்டா மரித்தோரிடத்திலிருந்து ஒருவன் போய் சொல்லி அவர்கள் எப்படி நம்புவார்கள்? சபையிலே அதனாலதான் சொல்லுகிறது, சபையிலே நாம் சொல்லும் போது காதுள்ளவன் கேட்க கடவன். சபையில கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், போதகர் சொல் பேச்சு கேட்காமல் அல்லது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகள் யாராச்சும் சொன்னாங்கன்னா அதற்கு எதிர்கொண்டா நாம் பேசி அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனா பரலோகத்தில் போகும்போதோ பாதாளத்துக்கு போகும்போதோ நீ ஐயா அப்பான்னு கூப்பிட்டான்னா யாரும் வந்து உன்னை ஹல்லேலூயா தூக்கி விட வர மாட்டார்கள். நீ இந்த நேரத்திலே உனக்கு கொடுக்கிற நேரத்தையும் காலத்தையும் நீ வீணா செலவு பண்ணாமல் வீட்டில் உட்கார்ந்து மொட்டை போடாமல் சபைக்குள்ள வந்து முழங்கால் போட்டு ஆண்டவராய் இயேசுவே கூப்பிடும் போது ஆபிரகாமே தாவீதின் குமாரனாய் இயேசுவே என் மேல் மனமாய் இறங்கு என்று கூப்பிடும் போது எனக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள், இருளின் அதிகாரங்கள், அந்த காலத்தின் கிரியைகள், உன்னை உயிரோடாம ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதாய தடைகள் இயேசு நீக்கி போடுவார். வேறொருவரால் செய்ய முடியாது. தேவன் சொல்லுகிறார், நீ தேவனை தேடி வா. பைபிள் ஸ்டடிக்கு ஏன் வரல? இருட்டுல எப்படி வர? அப்போ நான் என்ன சொல்றேன்? உபவாச கூட்டத்துக்கே வரல, பஸ் இல்ல, எப்படி வர? அதான் சொல்லுகிறது, உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆதியில் உள்ள அன்பை நீ விட்டு விட்டாயோ. வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லல. ஆதியில் உள்ள அன்பை நாம் விட்டு விட்டிருக்கிறோம். ஆதியில் தேவனை நீ ஆராதிக்கிற முறை, நீ ஆண்டவரை அறிந்து கொண்ட நாட்களிலே நீ துதித்தது எப்படி, நீ ஆராதித்தது எப்படி, ஹல்லேலூயா நீ தேவனை எப்படி மகிமைப்படுத்தினாய், நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னாய். இந்த நாட்களிலே நீ ஏன் முடங்கி கிடக்கிறாய்? ஏன் முடங்கி கிடக்கிறாய்? தேவன் கேட்கிறார், உன் மேல் எனக்கு ஒரு குறவு உண்டு. இந்த குறவுகளை நீக்குங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பரவாகுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்யுங்க. இந்த பகை, இந்த கோபம், வைராக்கியங்கள் உங்களை எதுவுமே பரலோகத்திலே கொண்டு போய் விடாது.
இந்த உலகத்திலே நாம் என்னத்தை சம்பாதித்தாலும் என்னத்தை ஆதாயம் பண்ணினாலும் எவ்வளவு கோடிக்கணக்கு நீ சம்பாதித்து கூட்டினாலும் உன் கூட யாரும் வரமாட்டாங்க. உன்னை எடுத்துட்டு போக கூட யாரும் இருக்க மாட்டாங்க கடைசி நாட்களிலே. அதனால இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா நம்மளை அப்படிப்பட்டவர்களாய் தேவன் அழைக்கல. இந்த உலகத்திலே யாரும் இல்லாலும் நாம் ஒன்னொன்னு நினைக்கணும், பரமபிதாவு நமக்கு வைத்திருக்கிறதாயா அந்த நித்திய ஹல்லேலூயா ராஜ்யத்தை அடையும்படிக்காக நாம் இந்த நாளிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். தேவன் நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை நாம் இழந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்திலே பகைகளை, வைராகியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், ஹல்லேலூயா எல்லாவற்றையும் வச்சு ஹல்லேலூயா அகந்தைகள் எல்லாவற்றையும் வச்சு நமக்கு வைத்திருக்கிறதாய நித்திய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கும் போது இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் மறுமைக்குரிய நித்திய ஜீவனை நீங்க அடையாமல் போயிடக்கூடாது. இங்கே உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் அல்ல நமக்கு ஒரு வாழ்க்கை, மறு உலகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக நீங்க ஓடுங்க. எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? வசனம் புரியுறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் இந்த உலகத்தில ஒரு மெடிசின் எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். ஒரு மெடிசின் தயாரித்து வரும்போது அதுக்கு ஒரு என்ன மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும், அப்படிதானே? ஒரு மேனுஃபேக்சரிங் டேட்டு, அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சா அந்த மெடிசின் என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது, அது பிரயோஜனப்படுத்த முடியாது. அது என்ன ஆயிடும், சைடு எஃபெக்டை கொடுக்கும். அப்போ அப்படிப்பட்ட மனுஷனால் நியமிக்கப்பட்ட உண்டாக்குகிறதாய ஒரு மெடிசனுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் மனுஷரால கொடுக்க முடிகிறது. ஆனா இயேசுவானவர் நமக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் தேவனானவர் மனுஷனானவருக்கு எழுதி வைக்கல. எதுக்கு தெரியுமா? அவன் மனுஷனுடைய ஹல்லேலூயா கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தையாய் வெளியில வரும்போது அவனுடைய எக்ஸ்பைரி டேட் நியமிக்கிறது யாரு? நிர்ணயிக்கிறது நம்முடைய கர்த்தாதி கர்த்தர்கள். வேற யாராலும் நிர்ணயிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நாம் முடிவெடுத்து நிர்ணயிச்சு போக முடியாது. தேவன் நமக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டிய நாட்களும் காலங்களை நமக்கு கொடுக்கும் போது தேவனுக்கென்று நாம் பிரயோஜனப்படுத்தி தேவனுக்கென்று ஓடினால் அல்லேலூயா எக்ஸ்பைரி டேட் வந்தாலும் பரவாயில்ல, நித்திய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்கலாம். நித்திய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்கலாம். நித்திய ராஜ்யத்தை நாம் இழந்து போயிடக்கூடாது. அது ஈஸியா நினைக்கலாம். தாய் தன் குழந்தைய பார்க்கும் போது சந்தோஷத்தோட பார்ப்பான். பெற்றெடுத்த உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை பிளத்தி எடுத்து பெரிய வாழாக்கும் போது பிள்ளைகள் வந்து கீழ்ப்படியாம போகும்போது தாய்மார்களுக்கு என்ன இருக்கும்? கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா தேவன் நமக்கு நிர்ணயிச்ச நாளும் நாளைய வரைக்கும் மட்டும்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். அதுக்கு ஒரு நாள் கூடவும் கூட்டார் தேவன் கூட்ட மாட்டார். அவளோட தேவன் நம்மளை முடித்து விடுவார்கள். அதனால் இந்த நாளிலே நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படலாம். எப்படி ஆயத்தம்? நம்மளுடைய பரிசுத்தத்திலே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். தேவனுடைய மரணம் எந்த மனுஷனை எந்த நேரத்திலையும் சூழ்ந்து கொள்ளும். அவர்களை ஹல்லேலூயா தேவனுக்கு மரணம் எப்ப யாரு கொண்டு வருவாங்க தெரியாது. இந்த உலகத்திலே ஜனங்கள் சொல்லுவாங்க, எருமை மாட்டின் மேல் வருவாங்களா, மாட்டு மேல வருவாங்களா, வாகனத்தின் மேல வருவாங்களா? அப்படி கிடையாது. தேவன் ஒரு மனுஷனுக்கு நிர்ணயிச்ச டேட் எக்ஸ்பைரி டேட் முடியும் போது தேவன் அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவார். மனுஷனுடைய ஆயுசு புல்லு கோப்பானது. அவன் வயலிலே பாலில் என்ன செய்யும்? பூக்களை போல இருக்கும். அதில் காற்றடிக்கும் போது அந்த இடம் அதை அறியாமல் போகும். அதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையும். இந்த நாளிலே உணர்வுள்ளவர்கள் தேவனை ஹல்லேலூயா கைகளை தட்டி ஆராதிங்க. ஹல்லேலூயா வாடி போகும். பின்ன திரும்பி அந்த இடத்தை பார்க்க முடியாது. பிரிய தேவஜனங்களே, கிடைக்கிற நேரங்களில் தேவனை ஆராதி விட்டுக் கொடுக்காதீர்கள். தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை விட்டுக் கொடுக்காமல் சுதந்திரிக்கும்படிக்காக ஓடுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, எக்ஸ்பைரி டேட் நமக்கு பிரதானம் கிடையாது. பரிசுத்தம் ஆயத்தம் நமக்கு பிரதானம். எப்பவும் நான் பரிசுத்தப்பட்டு கொண்டிருந்தோமா? அப்பளெல்லாம் தேவன் நம்மளை அழைத்தாலும் எனக்கு ஒரு நித்தியதை, எனக்கு ஒரு உறுதி உண்டு. நான் நித்தியதையில் இழைப்பாரி கொண்டிருப்பேன். அதாவது பரதேசியில் நான் இழைப்பாரி கொண்டிருப்பேன். நான் ஹல்லேலூயா என் பிதாவோடு நான் மகிமைப்படுத்தி கொண்டிருப்பேன். நம்மளை இந்த பிரியப்பட்டவர்கள் எத்தனை பேர் நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டு போனவர்களை நாம் பார்க்க முடியும் என்ற உறுதி நமக்குள்ள வேணும். அതാണ് பரதேசை. அதனால பரதேசைக்கு போனோமா, பாதாளத்துக்கு போனோமா,
முடிவு யாருக்குள்ளது? நமக்குள்ளதுதான். நம்ம தான் முடிவெடுக்கணும். அதில் இவ்வளவு சொல்லியாச்சு. மனுஷருடைய ஆயுஸ் நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஒரு காற்றதின் மேல் அடிக்கும்போ அது இல்லாம போகும். நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவுதான். ஒரு மரணம் நம்மளை வாரி எடுத்து கொண்டு போனா நாம் இருக்கிற இடம் கூட நம்மளுடைய பேர் சொல்லி கூட யாரும் அழைக்க மாட்டார்கள். பேர் சொல்லி அழைத்தா அவர் நம்ம கூட இருப்பார்களா? அதனால பேர் சொல்லி கூட அழைக்கிறதுக்கு பயப்படுவார்கள். மரணம் என்பது ஒரு பீகரமான சம்பவம். ஜனங்களை பயம் கொடுக்கிறது தான் ஒரு மரணம். அந்த மரணத்துக்கு யாரு என்ன எது, மரணத்தை தப்பிக்க யாராலும் முடியாது. ஒரு மனுஷனாய் பிறந்தோமா எல்லாருமே மரணத்தை ஒரு நாள் சந்தித்ததான் ஆகணும். எல்லாரும் சந்திக்கணும். சந்திக்காத ஒருவர் இந்த உலகத்திலிருந்து போக முடியாது. நான் அப்படியே பறந்து உயர முடியாது. ஒரு மனுஷனாய் நாம் இந்த உலகத்திலே ஹல்லேலூயா அவதரித்தோம்னா இந்த உலகத்திலிருந்து நம்மளே ஹல்லேலூயா மரணம் எடுத்துக்கொண்டு போகும். அந்த மரணம் வரும்போது தெய்வமே நான் ஆயத்தப்படலை பேச நேரம் கிடையாது. தேவன் அதில் கொடுத்த நேரங்களை காலங்களை பிரயோஜனப்படுத்தாம வீணாய் செலவழித்தோமே என்று கேட்கும்போது உங்களுக்கு பதில் இருக்காது. அதனால இந்த நாளிலே உணர்வுள்ள இதயம் உள்ளவர்களாய் காணப்படுங்க. உணர்வுள்ளவர்களாய் காணப்படுங்க. வசனம் வந்து பொய் உரையாத வசனம். நான் நிறைய தடவை யோசனை பண்ணேன் இந்த வசனத்தை பேசலாமான்னு. ஆனா ஆண்டவர் சபைக்கு பேசு உணர்த்து என்று உறுதியாய் என்னிடத்தில் சொல்ல போய் தான் இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். மரணம் என்பது எனக்கும் பயந்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு ஒரு உறுதி இருக்கு. நான் இன்றைக்கு மரித்தா நான் பரதேசியிலே போவேன். புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு உறுதி நமக்குள்ள வேணும். சும்மா வாயால சொல்லுகிறதெல்லாம் மனசார நாம் அதான் சொல்லுகிறது. சபையில வரும்போதுதான் நமக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. சபையில வந்து உட்காரும் போதுதான் நமக்கு தண்ணி குடிக்கணும். ஹல்லேலூயா. பாத்ரூம் போகணும். பிறகு என்ன செய்யணும்? பக்கத்து பிள்ளை என்ன செய்யறான்னு பார்க்கணும். அங்க அவன் சிரிக்கிறானா அடிக்கிறானா அல்ல அவன் வந்து கண்ணை மூடி நிற்கிறானா? இதுதான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன். சத்ருவானவன் எடுத்து விட்டுருவான். ஆனா ஞானம் உள்ளவர்களாய நீயும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கும் போது நாம் உண்மையுள்ள மனதுள்ளவர்களாயே உண்மையோடு நாம் தேவனை ஆராதிக்கும் போது ஆவியானவர் உங்களை நெருப்பாய் வந்து இறங்கி உங்களை அபிஷேகம் பண்ணுவார். உங்களை அபிஷேகம் பண்ணுவார். நாம் யாரையும் பார்க்க மாட்டார்கள். ஆவியானவருக்கு ஒரு ஹல்லேலூயா பார்ஷியாலிட்டி கிடையாது. உனக்கு கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் இவனுக்கு கொஞ்சம் அப்படி கிடையாது. உன்னை நீ சாஷ்டாங்க பலியாகி சமர்ப்பணம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உன் மேல் அசைவாடுவார். உண்மையாய் நாம் ஆராதிக்கும் போது. அதனால இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படணும். உண்மையாய் தேவனை ஆராதிக்கணும். அதுக்கு அடுத்த வசனத்தை நான் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா அதனுடைய 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலிருந்து வாசி. 22:2 பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கல்யாணம் செய்யப்பட்ட ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களே கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரை அனுப்பினான். அவர்களோ எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதை அசெப்ட் பண்ணி வசனம் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா அவனை கொட்டிக்கொண்டு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிறான். புறம்பான இருளிலே வஸ்திரத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் புரிஞ்சுதான். கல்யாண வஸ்திரம் தரிக்காதவர்கள்
எங்கே போடப்பட்டார்கள்? எத்தனை பேர் கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கீங்க? கேள்வி பயங்கரமா இருக்கு, மறுபடி ஆன்சர் கஷ்டமா இருக்கும். எத்தனை பேர் கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறீங்க? அழைக்கப்பட்டவர் யாரு? எல்லாரும் அதை அசெப்ட் பண்ணினார்கள். சபையில பைபிள் ஸ்டடி நடக்கு, உபவாச கூட்டம் நடக்கு, அசெப்ட் பண்ணுறீங்க. ஆனா வர முடியல. என்ன வர முடியல? எங்களுக்கு நேரம் இல்லை. இது எல்லாம் அவர்கள் அசெப்ட் பண்ணினதுனால உங்களுக்கு கிடைத்த, அவர்களுக்கு கிடைத்த அந்த அழைப்பை என்ன செய்தார்கள்? மற்றவர்களுக்கு தேவன் கொடுத்தார்கள். மற்றவர்களை அழைத்துட்டு வரும்படிக்காக தேவன் அவர்களுடைய ஊழியக்காரர்களை, அந்த ராஜா தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பினார்கள். அந்த ராஜா அந்த ஊழியக்காரர்கள் அனுப்பி போகிறவர்களை வருகிறவர்களை எல்லாரும் எங்க கூப்பிட்டார்கள்? கல்யாணத்துக்கு வரும்படி. எதுக்கு கூப்பிட்டாங்க? வைத்திருக்கிற சாம்பார், ரசம், சிக்கன், மீன் எதுவும் என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் ஆயிடக்கூடாது என்று சொல்லி வருகிறவர்களை போகிறவர்களை கூப்பிட்டு என்ன செய்தார்கள்? கல்யாணத்துக்கு வரும்படி அவர்களுக்கு கல்யாண டிரெஸ்ஸுகள் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு வசனம் புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் கல்யாண டிரெஸ்ஸுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம் என்ன செய்யல? அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளல. அசெப்ட் பண்ணினோம். அந்த நாட்களை நாம் அசெப்ட் பண்ணினோம். அதான் வசனம் முதல்ல இருந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மரித்தவர்களே அடக்கம் பண்ணட்டு, நீ என்ன செய்? என்னை பின்பற்றி வா. இவர்களை அழைத்தார்கள். இவர்களை என்ன செய்யவில்லை? அந்த அழைப்பை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அழைப்பை அவர்கள் அசெப்ட் பண்ணினதுனால அந்த அழைப்பு மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நீங்க உறுதியாய் பிடித்திருக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுத்த அழைப்பிலே நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையா இருக்கிறீங்களா? இல்ல அசெப்ட் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருந்தா அல்லையா, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பு மற்றவர்களுக்கு பகரப்படும். மற்றவர்களுக்கு பகரப்படும். யாருக்கு? ஜாதியாருக்கு கொடுக்கப்படும். ஜாதியாருக்கு கொடுத்தோம்னா அவர்கள் உள்ளே வருவார்கள். எப்படி வருவார்கள்? அவர்கள் கல்யாண வஸ்திரத்தை தரித்து உள்ளே வந்து உட்கார்வார்கள். உட்கார்ந்து ஹல்லேலூயா அவர்கள் அத்தனை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வார்கள். கடைசி காலம் இனி செல்லாது. ஒரு காசு கூட வராது. நாம் உண்டாக்கின காசோ எதுவுமே நம் கூட வராது. நாம் ஹல்லேலூயா பணிந்து கட்டின இந்த கட்டடம் நம் கூட வராது. ஹல்லேலூயா. என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் மாடி மேலே மாடி கட்டும். மை டியர் சிஸ்டர், பிரதர்ஸ், என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்கள். மனம் திரும்புவதற்கேற்ற ஹல்லேலூயா வழியை நாம் பார்க்கணும். இனியும் காலம் செல்லாது. அத நேரத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரத்தை காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் போதுதான் என்ன செய்வார்கள்? தேவனுடைய அழைப்பை நாம் பங்கு பெற முடியும். இல்ல அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க முடியாமல், கல்யாண வஸ்திரம் தரிக்காமல், கல்யாண பந்திக்குள்ளே நாம் பிரவேசிக்காமல் இருந்தாங்கன்னா அவர்கள் என்ன செய்யும்? நான் உன்னை அறியே, எப்படி நீ இந்த கல்யாண வஸ்திரம் தரிக்காம இதுக்குள்ளே பிரவேசித்தாய் என்று கேட்டு உன்னை என்ன செய்வார்கள்? ஹல்லேலூயா பற்கடிப்பும் எரிகிற தீயிலும் தேவன் என்ன செய்வார்கள்? போட்டு விடுவார்கள். அதான் சொன்ன எல்லாரும் சேர்ந்து வாசிங்க வசனம். அப்பொழுதுதான் ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுக்கும்போது எல்லாம் புரிஞ்சிச்சா கேட்டாங்களா? எல்லாம் உள்ள நுழைஞ்சிச்சா கேட்டா? இல்ல வாலு மட்டும் இருக்கு. இனி வாலிலே உட்கார்ந்துருக்கீங்களா? எல்லாம் புரிஞ்சுதான்? புரியுதா? ஏதாச்சும் புரியுதா? அப்போ கல்யாண வஸ்திரம் தரித்தவர்கள் எங்கே இருப்பார்கள்? தேவனோடு கூட நித்தியமாய் யுகமாய் வாழும்படிக்காக நாம் அவர்களோடு கூட அந்த பந்தியிலே பிரவேசிக்க முடியும். பிரவேசிக்க முடியாதவனை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹல்லேலூயா 13ஆம் வசனம் வாசிக்கும் போது அந்தபடியே அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி அவரை கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். எங்க போட சொன்னாங்க? அது நீங்களே சொல்லுங்க. பைபிள் பார்த்து சொல்லுங்க. விளையாட்டு சொல்லல. எங்க போட சொன்னாங்க? இருளிலும் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள சொல்லுங்க. இருளான இடத்திலே போடுங்கள் என்றார். எங்க எப்படி போட சொன்னாங்க? கையின் காலை கட்டி போட சொன்னாங்க. எப்படி? கையின் காலை
கட்டி போட சொன்னாங்க. எதுக்கு தெரியுமா? அவிழ்த்து விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி. புரியுது உங்களுக்கு? வசனம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதை கட்டி போடுகிற நிலைமை நமக்கு வரக்கூடாது. நாம் அந்த கல்யாண பந்தையில் நாம் ஆயத்தமா இருக்கணும். அதில் நாம் பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. அதை நாம் பிரவேசிக்கும் போது அந்த நித்தியமான ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். இல்லாத பட்சத்தில் நாம் அடைய முடியாது. அதனால அந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆனாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எப்படி? 5ஆம் வசனம். ஆதலால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனந்திருப்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டையை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனம் வாசிங்க. புரிஞ்சதா வசனம்? அதான் சொல்லுங்க. 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பே விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எல்லாரும் பேரும் சேர்த்துக்கோங்க. ஆதியில் உள்ள அன்பே விட்டு விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பேரை ஆட் பண்ணிக்கோங்க. உன் பேரில் என் பேரை ஆட் பண்ணிக்கோங்க. யாரு? பிரிஸ்கில்லா, ஜிக்கி, யாரு? பிறகு யாரு? அபிஷா. எல்லாரும் பேரை ஆட் பண்ணிக்கோங்க. உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியில உள்ள அன்பை நீ விட்டு விட்டாயா? ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போறீர்களா? எதிலே முடிவு பெற போறோம்? ஆவியில முடிவு பெற போறீங்களா? மாம்சத்தில முடிவு பெற போறீங்களா? ஆவியிலையா? ஆவியிலையும் சொல்ல முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். ஆவியா மாம்சமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியில உள்ள அன்பை நாம் என்ன செய்யக்கூடாது? அதுக்கப்புறம் கீழே உள்ள வசனத்தை வாசிக்கும் போது அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆதலால் நீ என் நிலைமையை அறிந்து மனம் திரும்பு. எப்படி செய்யணுமா? நீ மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். எதிலிருந்து நீக்கி விடுவாங்களா? விளக்கு தண்டு. அது விளக்கு தண்டுன்னு சொல்லாதீங்க. என்னது? விளக்கு தண்டுகள் யாரு? நாம் தான், வேற யாரும் கிடையாது. நம்முடைய தான் அதில் குறிக்கப்படுகிறது. நீ மனம் திரும்பாவிட்டால், கவனிக்கணும், நீ மனம் திரும்பாவிட்டால், அதுக்கப்புறம் தான் சொல்லுகிறது அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை என்ன செய்வேனா? அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். எச்சரிக்கையாய் இருந்துக்கோங்க. இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. இப்போ எச்சரிக்கையாய் இருக்கிறவர்களாய் காணப்படும், உணர்வுள்ளவர்களாய் வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம், வசனத்தின்படி என்ன செய்ய முடியல? நடக்க முடியல. அதான் சொல்லுகிறது, சபையிலே சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். அத பிரசங்கி சொல்லுகிறது, வாலிபர்களுக்காக சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாலிபனே உன் இளம் வயதிலே சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் ஹிருதயம் முன்னே பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனால் இவை எல்லாவற்றிலும் நிமித்தம் தேவன் உன்னை என்ன செய்வாங்களா? நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த ரெட்ட வேஷம் எல்லாம் இருக்குல்ல,
அதெல்லாம் கழட்டி போடுங்க. ஒரு வேஷம் போதும், ரெட்டை வேஷம் வேண்டாம். என்ன வேஷம்? ரெட்டை வேஷம் வேண்டாம், ஒரு வேஷம் போதும். இந்த ஒரு வேஷத்தை நம்மளால ஒழுங்க போட முடியலையே, அப்படிதானே? ரெட்டை வேஷத்தை விட்டு விடுங்கள். பாவ வாழ்க்கைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து என்ன செய்யணும்? எடுத்து போடணும். அதனால 12ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம், உன் வாலிப வயதிலே பிராயத்திலே உன் சிருஷ்டிகரின் நிலை தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு. போதும். வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரே நினை. வாலிப பிள்ளைகளுக்கு தான். வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரே நினை. யாரை நினைக்கணும்? எந்த சிருஷ்டிகரே? யாரு? நம்ம சிருஷ்டித்தவர் யாரு? கர்த்தர். அப்போ யாரை நினைக்கணும்? கர்த்தரை நினைக்கணும். எத்தனை பேர் கர்த்தரை நினைக்கிறீங்க? எத்தனை வாலிப பிள்ளைகள்? வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை. விடக்கூடாது. அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும். எல்லாம் இன்பமாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். உலக வாழ்க்கை என்ன வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் போகலாம். எல்லாம் உண்மைதான். இது எல்லாவற்றையும் செய்து நியாய தீர்ப்பிலே உன்னை கொண்டு போய் விடுவார். என்ன செய்தாலுமே நியாய தீர்ப்பிலே தேவன் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நம்மளுடைய கால்களை நடுங்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே ஹல்லேலூயா 2 கொரிந்தியர் 5:10 சொல்லும்போது, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாவரும் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்புக்கு முன்பாக வெளிப்பட வேண்டியதா இருக்கிறது. எங்க? கிறிஸ்துவின் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நாம் நிற்க போகிறோம். எந்த நியாய தீர்ப்பு? கிறிஸ்துவின். 2 கொரிந்தியர் 5:10 கிறிஸ்துவின் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி தேவன் கொண்டு போய் நம்மளை நிறுத்துவார். 2 விதமான நியாய தீர்ப்புகள் இருக்கு. அதில் ஒரு நாளிலே சொல்றேன். ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நாம் நிற்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர்களா? ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாதவர்களா? கரையற்றவர்களா? கரையாய் இருக்கிறவர்களா? ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆயத்தம் இல்லாதவர்களா? அங்கே நாம் சொல்ல முடியும். ஒரே திராசிலே ஹல்லேலூயா என்ன செய்வார்கள்? தூக்கப்படும் போது நியாய தீர்ப்பு நாளிலே நாம் எங்க போயிடக்கூடாது? பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தேவனுடைய வசனம் போய் உரையாதது. ஹல்லேலூயா. அது ஜீவன் உள்ளது. எனக்கு ஒண்ணு இன்னும் புரியாது. என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வார்த்தை என்ன இருந்ததா? தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்ததா? தேவனிடத்தில் இருந்தது. அது தேவனாய் இருந்தது. எடுத்தவர்கள் வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யாராய் இருந்தது? தேவனாய் இருந்தது. அந்த தேவனாய் இருக்கிற வார்த்தைகளை தான் உங்கள் கைகளிலே நீங்க வைத்திருக்கிறீங்க. எது? சத்தியம் வேத புஸ்தகம். எல்லாரும் வச்சிருக்கீங்களா? இப்ப நாம் யாரை சுமந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை. எத்தனை பேர் கர்த்தரை சுமக்கிறீங்க? கர்த்தரை சுமக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களோட பைபிளோட சேர்ந்து தூக்கி எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? நாம் கர்த்தரை தூக்கி கொண்டு நடக்கிறோம். தேவனை நாம் தூக்கி நடக்கும் போது அந்த ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் தேவன் நம்மளுக்கு தருவார். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மறுமைக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா இல்ல இம்மைக்குரிய ஆசீர்வாதம் போதுமா? அது ரெண்டும் உங்களுக்கு தான் கேள்வி. எது வேணும்? எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்? மறுமை வேணுமா இம்மை வேணுமா? மறுமையா? மாதவன் மறுமை சொல்லிட்டு யாருக்கெல்லாம் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் வேணும்? மறுமைக்குரிய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும். இவ்வுலகத்தில் இருக்கிறார் ஆசீர்வாதத்தை பெருசாயி நாம் தேட வேண்டியது என்ன தெரியுமா? மறுமைக்குரிய நித்திய ஜீவன். இது என்னது?
அல்லேலூயா இவ்வுலகில் ஆசீர்வாதங்கள் இதோட போகும். ஆனா மறுமைக்குள்ள பொக்கிஷம் என்ன தெரியுமா? யுகா யுகமாய் பரனோடு கூட நாம் நித்தியமாய் வாழ்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். மறுமைக்குரிய ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை விட்டு விடுங்கள். அது இல்லாவிட்டாலும் வேண்டாம். நான் பரலோகத்தில் போய் மறுமையிலே தேவனோடு கூட இருந்து நித்தியமாய் அங்க இல்லையே, அங்க என்ன இல்லையா? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்போது அதுல ஒரு வசனம் இருக்கிறது. அதுல 20ஆம் அதிகாரம், அல்லேலூயா 20 நினைக்கிறேன். அதெல்லாம் அதுல சொல்லப்படுகிறது, அங்கு துக்கம் இல்லை, அழுகை இல்லை, பற்கடிப்பு இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. அங்கே நாம் என்ன செய்கிறோம்? தேவனோடு கூட நித்தியமாய் நாம் வாழ போகிறோம். அந்த ஆசீர்வாதம் வேணுமா? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதனால இனி காலம் செல்லாது. தேவனுக்கு என்று நாம் ஆயத்தப்படுகிற நாள் சமீபமாக இருக்கிறது. நாம் ஆயத்தப்படுவோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். இல்லாவிட்டால் மறுமையிலே நாம் பிரவேசிக்க முடியாது. இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. இளைப்பாறுதலை நாம் இழந்து விடுவோம். இளைப்பாறுதலை நாம் ஒரு நாளும் நாம் படுகிற பிரயாசத்துக்கு இழந்து போகிறவர்களாய் காணப்படணும். இங்கே ஆராதிக்கிற அத்தனை பேரும் மறுமையிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பரனோடு கூட ஒன்னாயிருந்து நாம் ஆராதிக்கணும். அந்த வாஞ்சி உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். அல்லேலூயா, சோத்ரம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். மாடி மேலே மாடி கெட்டு மை டியர் மிஸ்டர், மறுமையிலே வீடு உண்டா சொல்லுங்க சிஸ்டர். மாடி மேலே மாடி கெட்டு மை டியர் மிஸ்டர், மறுமையிலே வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர். ஓடி ஓடி சொத்து சேர்த்து மை டியர் மிஸ்டர், சொத்துண்டா பரலோகத்தில் சொல்லுங்க மிஸ்டர். புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிந்துக்கோ. புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிந்துக்கோ. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, வேறு பட்டவங்க செல்லாது, ஒரு சட்டவங்க நில்லாது, வெளிவேசவங்க செல்லாது, செல்லாது, செல்லாது. காலம் இனி செல்லாது, கூட வராது, வேறு பட்டவங்க செல்லாது, ஒரு சட்டவங்க நில்லாது, வெளிவேசவங்க செல்லாது, 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 செல்லாது. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, வேறு பட்டவங்க செல்லாது, ஒரு நட்டவங்க செல்லாது, வெளிவேசவங்க செல்லாது, 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 செல்லாது. இந்த உலகத்திலே மறுமையிலே நாம் எவ்வளவு சேர்த்தால் வெளிவேசங்கள் எல்லாம் அழிந்து போகும், பட்டங்கள் அழிந்து போகும், சட்டங்கள் அழிந்து போகும். ஒன்றே ஒன்று நிலைநிற்கும். திருந்திக்கும், நல்லா புரிஞ்சுக்கும், இயேசுவை நீ அறிந்துக்கும். இதுதான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி. அல்லேலூயா. அவர்கள் நம்முடைய வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. அவர்களை நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர்கள் நம்மளை அல்லேலூயா தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வெளிவேசங்கள், இரட்டை வேஷங்கள் கலந்து போடுவோம். தேவனுடைய எல்லாரும் முழங்கால் போடிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைக்காக, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக. ஓ எஸ் லார்ட். ஹல்லேலூயா. எங்களுடைய வெளிவேசங்களை நீர் கலத்தி போடுங்கப்பா. ஹல்லேலூயா. மறுமையிலே நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக. ஹல்லேலூயா. நாங்கள் எழுவர்களை பாரதங்கள் பிரவேசிக்கணும் அப்பா. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ரட்சிப்பை நீ அடைய வேண்டும். ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் பாவ வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும். நீ ரட்சிப்பை சுதந்திரித்து அதில் நித்திய வாழ்கிறாங்க. அதில் நித்திய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பாய் நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே,
இந்த கால வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் தேவனை கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya, வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை வசனத்தை ஹalleluya அவர்கள் இதயமாகிற பலகையில் எழுதும்படிக்காக நீர் இரக்கம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஹalleluya, இந்த நாளிலும் தேவனே உம்முடைய சமூக பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, உம்முடைய கர பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. நீரே பிள்ளைகளை வழி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் நீர் எடுத்து பொறுப்படுத்தும்படி நடத்தும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீரே. ஹalleluya, நல்ல வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே ஹalleluya எங்களோடு கூட இருந்து பேசினதற்காக நன்றி, வார்த்தைகளை தந்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீ உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து